பீஜிங் வேண்டவே வேண்டாம். அலரும் சீன இளைஞர்களுக்கு என்னதான் ஆச்சு? உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட சீனாவின் அடையாளங்கள்ல மிகவும் முக்கியமானவை பீஜிங், ஷாங்காய் நகரங்கள். பீஜிங் நகரை குளோபல் சிட்டின்னு சொல்றாங்க. கலாச்சாரம், தூதரக உறவுகள், அரசியல், நிதி, வர்த்தகம், தொழில், பொருளாதாரம், கல்வி, ஆராய்ச்சி, மொழி, சுற்றுலா, ஊடகம், விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம், போக்குவரத்து மற்றும் கலைன்னு ஒரு பெரிய பட்டியலுக்கே பீஜிங் நகரம்தான் தலைமையகம். மனிதர்களோட கலாச்சார நாகரிக பரிணாமத்தில் இடப்பெயர்வு நகர்தல் முக்கியமானது. இடப்பெயர்வு அடிப்படையில் தான் பொருளாதாரம், நாகரிகம் வளர்ந்தது. காலப்போக்கில் கோடிக்கணக்கான மக்கள் கிராமங்களையும் சிறிய நகரங்களையும் விட்டு நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்து கட்டமைச்சாங்க. பீஜிங் நகரம் வளர தொடங்கிய காலகட்டத்தில் மக்கள் நல்ல வாழ்வாதாரத்துக்காகவும் உயர்ந்த வாழ்க்கை தரத்துக்காகவும் அந்த நகரத்தை நோக்கி நகர்ந்தாங்க. இதனால புலம்பெயர்ந்தவர்கள் நகரமாக பீஜிங் மாறிச்சு. கடந்த 1990களில் 1.10 கோடி மக்கள் பீஜிங் நகரில் வசிச்சு வந்த நிலையில இப்போ 2.10 கோடி மக்களாக பெருகிட்டாங்க. சீனாவின் மலைப்பகுதிகளிலும் கடைக்கோடி கிராமங்களிலும் பிறந்து வாழ்ந்த பலருக்கு பீஜிங் நகரம் தான் முகவரி அளிச்சு வெற்றியின் அடையாளத்தை காண்பிச்சிருக்கு. சீனாவின் பொருளாதாரத்தில் கடந்த தசம ஆண்டுகளாக பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சீனாவின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் உலக நாடுகளை மிரட்டிய நிலையில கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத அளவு குறைந்திருக்கு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தூணாக திகழ்ந்த சீனாவோட ரியல் எஸ்டேட் துறையில ஏற்பட்ட நெருக்கடி, அதோட கொரோனா வைரஸ் பெருந்தொற்று ஆகிய 2 தாக்கங்கள் வணிகம் மற்றும் மக்களின் சேமிப்பு நம்பிக்கையை சிதைச்சிருக்கதா சொல்லப்படுது. உலகளவுல கரோனா பரவல் கொடுமை குறைந்த நிலையிலும் சீனா மட்டும் கட்டுப்பாடுகளை தளர்த்தவே இல்லை. இதனால மக்கள் தங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலேயும் ஆனது. கொரோனா பரவல் சீன மக்களுக்கு சேமிப்புனா என்ன, அதை எப்படி வச்சிருக்கணும்ன்றத கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. ஏன்னா கொரோனாவுக்கு முன்பாக சீன மக்கள் தங்களோட சேமிப்புல பெரும் பகுதியை பணமாக வைக்காம நிலம் அல்லது வீடுகளில் முதலீடு செஞ்சிருந்தாங்க. ஆனா கொரோனா பரவல் முடிந்த பின்னாடி ரியல் எஸ்டேட் துறை வரலாற்றில் இல்லாத அளவு சரிந்ததால திடீர்னு தாங்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டதாக மக்கள் உணர்ந்தாங்க. இதனால கொரோனாவுக்கு பின்னாடி மக்கள் செலவை பாதியாக குறைச்சதோட சேமிப்புல கவனம் செலுத்தினாங்க. மக்களின் நுகர்வும் குறைஞ்சிட்டது. ரியல் எஸ்டேட் துறை பெரும் மந்த நிலையை சந்திச்சதால வேலை கிடைப்பதும் கடினமா மாறிடுது. சீன பொருளாதாரத்தில் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் அடுத்தடுத்து வந்த ஆண்டுகளில் சீனாவின் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையலை. கடந்த காலங்களில் இருந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சிங்கிறதும் இன்னும் கனவாகவே இருக்கு. சமீபத்தில் ஜூன் மாசத்துல முடிஞ்ச காலாண்டுல கூட சீனாவோட உள்நாட்டு மொத்த உற்பத்தி 4.3% குறைஞ்சிருக்கு. சீன அரசு 5% இருக்குன்னு கணித்த நிலையில இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு. சீனாவின் ஏற்றுமதியை பொறுத்தவரை ஜூன் மாசத்துல கடந்த ஆண்டு ஜூனில் இருந்ததை விட 27% அதிகம்னாலும் உள்நாட்டுல மக்களின் நுகர்வு உயரல. மக்களின் வாங்கும் பழக்கத்தை அதிகப்படுத்த சீன அரசு கடுமையா போராடி வருது. சீன பொருளாதாரத்தை கூர்ந்து கவனிச்சு வர பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீன மக்கள் தங்கள் சேமிப்பை ரியல் எஸ்டேட் துறையில முதலீடு செய்யும் கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. கரோனா பெருந்தொற்று காலத்துல மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளால சிக்கனமா மாறினாங்க. சாமானியர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகினாங்க. சீன மக்களின் நலன் மற்றும் உழைப்பை அடைமான வச்சுதான் உலகுக்கு மலிவான பொருட்கள் ஏற்றுமதி கிடைக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. வந்தோரை வாழ வைத்த பீஜிங் நகரம் இன்னைக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை பிடுங்கும் கொடுநகரமாக மாறியிருக்கு. இதற்கு நகரை குறை கூற முடியாது. அங்குள்ள காஸ்ட்லி வாழ்க்கை தரத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம இளைஞர்கள் தங்களோட பீஜிங் கனவை மூட்டை கட்டி வச்சுட்டு வேற நகரத்துக்கு திரும்புறாங்க.
சீனாவின் சமூக வலைதளங்களில் எஸ்கேப்பிங் பீஜிங்ன்ற ஹேஷ்டேக் பரவல கவனத்தை ஈர்க்குது. சீன இளைஞர்களின் எதிர்கால முடிவுகளையும் பறைசாற்றுவதா அது அமைஞ்சிருக்கு. பீஜிங் நகரில் வீட்டு வாடகை அதிகம், வேலைவாய்ப்புல கடும் போட்டி, எதிர்கால வாழ்க்கை குறித்து தெளிவற்ற போக்கு, அதிக செலவு பிடிக்கும் காஸ்ட்லி வாழ்க்கை தரம் ஆகியன இளைஞர்களை இந்த முடிவு எடுக்க காரணமாக இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டுமல்லாம பீஜிங் நகரில் பணி நேரம் அதிகம், ஊதியம் கம்மி என்பதாலும் முழு நேர வேலை கிடைக்கல என்பதாலும் இந்த நகரை நம்பி வந்த எண்ணற்ற இளைஞர்கள் ஏமாற்றத்தோட புறப்பட்ட இடத்துக்கே செல்ல தொடங்கிட்டாங்க. பீஜிங் நகரம் இன்னைக்கு பெரும் வசதி படைத்தவர்களுக்கான நகரமா மாறிடுச்சு. சாதாரண தொழிலாளர்கள் ஊழியர்களால தங்களோட ஊதியத்தை சேமிக்க முடியல. வேலை செஞ்சு கிடைக்கும் ஊதியம் அத்தியாவசிய செலவுகளுக்கே சரியா போகுது. இதுல டேட்டிங் சுற்றுலான்னு போனாலும் ஊதியம் கொஞ்சம் கூட மிஞ்சாதுன்னு இளைஞர்கள் வேதனைப்படுறாங்க. சீனாவோட பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தணும்னு 9-9-6 விதிகள் பின்பற்றப்பட்டு பணி கலாச்சாரம் மாறி இருக்கு. அதாவது காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை வேலை, வாரத்துக்கு 6 நாட்கள் பணி என்பதுதான் இதன் பின்னாடி இருக்கிற சூட்சமம். இந்த பணி கலாச்சாரம் அலிபாபா நிறுவனர் ஜாக்மா போன்றவர்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை தரல. சீனாவில் வாழ்ற வயதானவர்கள், முந்தைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் தங்களோட திறமையை இளைஞர்களிடம் பெருமையாக பேசி உயிர் வாழ்வதற்கும் செழிப்பதற்கும் கசப்பை சகித்து கொள்ளணும்னு சொல்றாங்க. ஆனா சீனாவில் நிலவும் மந்தமான பொருளாதார வளர்ச்சியும் பெருகி வரும் கடுமையான போட்டியும் இந்த கணக்கீட்டை மாற்றிடுச்சு.